வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு எந்த ஒரு அப்டேஷனுக்கும் அதுக்கு உண்டான சார்ஜஸ் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நீங்கள் கட்டணம் ஏதாவது வசூலித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 அபராதம் விதிக்கப்படும். ஸோ இது தகவல் வந்திருக்கு. அதனால் நீங்கள் ஆதாரில் நேம் சேஞ்ச் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு எந்த ஒரு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அதுக்குண்டான சார்ஜஸ் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிகமாக கட்டணம் வசூலித்தா நீங்கள் 1947 அதாவது 1947 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி வசூலிக்கிறதா தெரிஞ்சால் 50,000 அபராதம் விதிக்கப்படும். ப்ளஸ் அவங்க செய்கிற அந்த வேலை நிறுத்தம் செய்யப்படும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு அப்டேஷன் ஆதார் கார்டில் நீங்கள் பண்ணாலும் சரி, எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலும் சரி, அதுக்கு உங்களுக்கு ரெசிப்ட்டு தருவாங்க. அந்த ரெசிப்டில் என்ன சார்ஜஸ் இருக்கோ, ஜிஎஸ்டி சார்ஜஸ் இது 2 மட்டும்தான் இருக்கும். அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு மேலே ஏதாவது அமௌண்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுனீங்க அப்படின்னா நீங்கள் உடனே 1947 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். அதனால் அபராதம் 50,000 அபராதம் விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வேலை நிறுத்தம் செய்யப்படும். ஸோ இந்த தகவல் ஆல்ரெடி வெளியே இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுங்கள். அதுக்குண்டான ரெசிப்டை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.